யாரால புரிஞ்சுக்க முடியும்னா, ஒரு சஹஸ்ரார நிலையில இருக்கிறவங்க. எல்லாருமே சமம். ஒன்னஸ் கான்ஷியஸ்ல இருக்கிறவங்க மட்டும் தான் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சரியா புரிஞ்சுக்க முடியும். யதா இச்சசி. உன் இஷ்டம் போல நீ சிந்தி அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து நாம யாருக்கும் பதில் சொல்ல தேவையில்ல. யாரையும் நம்மள கேள்வி கேட்க முடியாது. "நீ ஏன் இது போல சிந்திச்ச?" அப்படின்னு கேள்விகள் கேட்க முடியாது. அதே போல மற்றவங்களோட சிந்தனைகளுக்கு நமக்கு சம்பந்தம் இல்ல. அவங்க என்ன பத்தி இப்படி சிந்திக்கிறாங்க, அப்படி சிந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம கவலைப்பட வேண்டிய தேவையில்ல. அதனால வேதாந்தத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம் எண்ணங்கள வந்து கண்ட்ரோலா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆன்மீகம் எப்படி என்ன சொல்றதுன்னா, உனக்கு முழுமையான சுதந்திரம் இருக்கு. உன்னோட எண்ணங்கள நீ என்ன வேணாலும் சிந்திக்கலாம் அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறமா செயல்களின் க்ஷேத்திரத்தை நாம பார்க்கணும். சோ நம்ம செயல்களின் க்ஷேத்திரம்ல நம்ம செயல்கள் எல்லாம் எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட குணங்களை சார்ந்து இருக்கும். சோ எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு குணத்துல தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்படின்னா தமோ குணமோ, ரஜோ குணமோ, சாத்விக குணமோ ஏதோ ஒரு குணத்தை அடிப்படையில தான் அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த குணத்தின் அடிப்படையில தான் அவங்களோட செயல்கள் இருக்குமே தவிர, வேற மாதிரி அவங்க செயல்பட முடியாது. தமோ குணத்துல இருக்கிறவங்க ஒரு மாதிரி செயல்படுவாங்க. சோ ஒரு தியானம் செய்யணும் அப்படின்னு தெரிஞ்ச பிறகும் கூட, அந்த தமோ குணத்துல இருக்கிறவங்க அவங்க முயற்சி கூட செய்ய மாட்டாங்க. ரொம்ப லேசியா இருப்பாங்க. எவ்வளவுதான் நீ சொன்னாலும் அவங்க முயற்சி கூட செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்க தமோ குணம் சார்ந்தவங்க. அதே ரஜோ குணம் சார்ந்தவங்க அவங்க வேற மாதிரி செயல்படுவாங்க.